தமிழ்நாட்டு உரிமைகளை விட்டுவிடக்கூடாது, விட்டுக் கொடுத்து விடக்கூடாது என்கிற காரணத்துக்காக எந்த அரசாங்கம் இருந்தாலும், அதுக்கு முன்னாடி அம்மாவுடைய அரசாங்கம் இருந்தாலும் சரி, அதற்கு முன்பு இருந்த அரசாங்கங்களும் சரி, தமிழ்நாட்டு காவல்துறை மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விடும் என்கிற கருத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் அதை தேவையில்லைன்னு கேட்பாங்க. இதற்காக நான் உடனே திமுக சப்போர்ட் பண்றேன்னு சொல்லாதீங்க. நான் யதார்த்தத்தை பேசக்கூடியவன், நடுநிலையா பேசக்கூடியவன், ஒரு கட்சியின் தலைவருங்கிறத தாண்டி ஒரு பொதுமக்கள் இடத்துல இருந்து ஒரு குடிமகனாக சிந்திக்கிற பொழுது தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக போராடுகின்ற அனைத்து கட்சிகளும் மாநிலத்தில் சுயாட்சி வேண்டும், தமிழ்நாட்டு உரிமைகள்லாம் மீட்டெடுக்கப்பட வேண்டும். அதை எந்த ஆட்சி இருந்தாலும் மத்தியில் பிஜேபி காங்கிரஸ் ஆட்சி இருந்தபோதும், இங்க அம்மா அவர்கள் முதல்வராக இருந்த போதும் சரி, அதற்கு முன்பு கலைஞர் இருந்த போதும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த போதும் சரி, பேரறிஞர் அண்ணா 67 என்ன அவருடைய கொள்கையை மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான். அந்த முறையில் எந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும், தயவு செய்து நீங்க ஏதோ திமுக கூட்டணி போறதுக்காக பேசுறேன்னு சொல்ல வேண்டாம். இது தேர்தல் வரப்போ அதுல என்ன ஒரு பெரிய எனக்கு ஒரு என்ன சொல்றது, சரியான வார்த்தை சொல்லணும்னா, எனக்கு உண்மையிலே நான் சிரித்துக் கொள்வேன். நான் ஒரு கருத்தை நீங்க கேட்கிறப்ப, ஒரு கேள்வி கேட்கிறப்ப அதுக்கு பதில் சொல்றப்ப அதை வைத்து கூட்டணி போடுகிறோம், கூட்டணி நாங்க அரசியல் தலைவர்களோ அரசியல் கட்சிகள் கூட நினைக்காத ஒன்றையெல்லாம் நீங்க யோசிக்கிறீங்க. யோசிங்க, ஆனா நீங்களே முடிவு பண்ணிடாதீங்க.